ஹாய், என் பேர் மணி. இன்றைக்கி பேஸ்கெட் வீவிங் சொல்லித்தர போகிறேன். நான், எங்கள் அம்மா, எங்கள் தங்கச்சி, எங்கள் பப்பி பெங்களூரில் இருக்கிறோம். எங்கள் பப்பி எங்கள் பப்பி வளர்றதுனால புதுசாக ஒரு பேஸ்கெட் செய்ய போகிறேன். அந்த பேஸ்கெட்டுக்கு தேவையானது வாழைப்பட்டை இல்லாச்சும் கடையில் ஏதாச்சும் வாங்கிக்கலாம். இது வந்து மோல்டு, இது வந்து கார்ட்போர்டில் செஞ்சது, தண்ணி, சிசரு, கொஞ்சம் பாட்டு. வாழைப்பட்டையை எடுத்துட்டோம், 2 ஹெஜ்ஜில் கட் பண்ணுறோம், தண்ணியில் முழுக்குறோம் சாஃப்ட் ஆகிறதுக்கு. பேஸ்கெட்டோடைய பேஸ் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஒரு பீஸ் இங்கே வைக்கிறோம், ஒரு பீஸு, 2 பீஸு, ஒரு பீஸு கீழே இன்னொரு பீஸை வைக்கிறோம். இது வெயிட் தூக்காதுக்கிறதுக்கு சிசரை வைக்கிறேன். இதே மாதிரி பேஸ் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண போகிறோம். வாழைப்பட்டையை எடுத்துட்டு வீவுக்கும் மோல்டுக்கும் டைட் பண்ணணும். இப்போ பேஸ்கெட்டை பலப்படுத்துறதுனால அடி ஓரத்துலேருந்து ஜோட்டி போட போகிறோம். வாழைப்பட்டை ஒன்று மேலே ஒன்று எங்கே இல்லாத இருக்கோ அந்த இடத்துலேருந்து வீவ் பண்ண போகிறோம். நம்ம இந்த பட்டை முடியும் போது இன்னொரு பட்டையை எடுத்து முறுக்கணும். ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்தோடனே பட்டையை எடுத்துட்டு ஊசிகளை குத்திட்டு பேஸாக கவர் பண்ண போகிறோம். பேஸ் முடிஞ்சு விட்டது. ஒரு கப்பு டீ சாப்பிட போகலாம். சரி, நல்லா இருந்தா சரி. இப்போ பேஸ்கெட்டுடைய சைடை வியூ பண்ண போகிறோம். மேலே கீழே பேஸ் பண்ண மாதிரி கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். நம்ம பேஸ்கெட் முடிக்கிறதுக்கு மேலே இடத்துல ஒரு ஜோட்டி போடும். பட்டோடைய எண்டை விரிச்சிட்டு ஊசி குத்தி இழுத்துட்டு வேஸ்ட்டாக கட் பண்ணி எடுத்துடணும். பேஸ்கெட் செஞ்சு முடிச்சாச்சு. கைவினையோட அடிப்படை நீங்கள் கற்றுக்கினீங்களன்னா என்ன வேணால் பண்ணலாம், அதுக்கு ஒரு எல்லையே இல்லை. இந்த சூட்டை நான் தான் பண்ணேன். கொலைக்காக கொஞ்சம் சுற்றி காமிக்கிறீங்களா?